ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டாலுமே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் குருமா கூட டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள் குருமாவை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு நட்சத்திரப்பூ, 2-3 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இப்போ எண்ணெய் சூடாகி நல்லா இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை லைட்டாக நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போது தக்காளி கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக நமக்கு நல்லா மசிய வெந்து வந்துடும். குருமாவுக்கு தக்காளி சேர்க்கும் போது பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். அதிகமான தக்காளி சேர்த்துறாதீங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ கரண்டி போட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கு இடையில வச்சு மசாலாவை வதக்கி விடுங்க. அப்போ தான் பாத்திரத்தில் மசாலா அடிபிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோமோ அது எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். கூடவே 2 கேரட்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, அப்புறமா 2 உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பேக்கெட் அளவுக்கு பெரிய மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். இந்த மீல் மேக்கரை சூடான தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மீல் மேக்கரை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ கரண்டி போட்டு லைட்டாக ஒரு முறை காய் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கூடவே 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை வதக்க விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சிட்டு குருமாவில் சேர்க்கும்போது நல்ல குருமா வந்து வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ தேங்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூட சேர்த்த முந்திரி பருப்பு, கசகசா, சீரகம் இது எல்லாமே நல்லா வறுபட்ட வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், குருமாவுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க விட்டுட்டு நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் தான் அந்த குருமாவோட டேஸ்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குருமா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குருமாவை டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குருமா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்த உடனே கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த குருமாவை நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. அதோடு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி தலையையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் குருமாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.